உங்களை சுற்றி எல்லாமே நல்லா இருந்தாலும் திடீர்னு உங்கள் எக்ஸ் ஞாபகம் உங்களுக்கு வருதா? அது ஞாபகம் வர சொல்லப்போலாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு தனியான ஒரு ஜோனுக்கு போயிடுறீங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவ் டு ஃபர்கெட் யுவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 10 ஸ்டெப்ஸ் யூ ஹஸ் டு பி ஃபாலோ அண்ட் ஃபர்கெட் யுவர் எக்ஸ். அது என்னென்ன 10 ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அக்செப்ட் இட். இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. அது நம்பினா மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் அதை நம்பலை அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் தான். இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்கப்போ டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது கஷ்டம் தான். பட் நீங்கள் நம்பணும், இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினா மட்டும்தான் இந்த ஒரு வழியிலேருந்து உங்களுக்கு வர முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இட் இஸ் ஓவர் கம், அக்செப்ட் ட்ரூத், வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிமூவிங் ஆல் த பிளாட்ஃபார்ம் இன் யோர் எக்ஸ் டு அன்ஃபாலோ ஆர் பிளாக் இட். நீங்கள் ரிமூவோ அன்ஃபாலோவோ பண்ணலன்னா நீங்கள் அவங்களோட அப்டேட்டை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் அவங்கள மறக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் ரிமூவிங் அண்ட் அன்ஃபாலோவிங், முடிஞ்சால் பிளாக் பண்ணுறது. அது வந்து சூப்பரான ஒரு திங்கு. ட்ரஸ்ட் மீ, நான் வந்து ரியல் லைஃப்பில் நான் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், என்னோடய பிரேக்கப்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். 10 ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஐ எம் ஆல் ரைட் நவ். ஸோ ஐ எம் ஓவர் கம் அண்ட் மூவ் ஆன் ரைட் நவ். மூவ் ஆன்ன்றது நம்ம நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம். பட் மூவ் ஆன்றது சிம்பிள் திங், சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மூவ் ஆன். நம்ம அது ஏதோ பெரிய வேறு ஏதோ ஒரு விஷயன்ற மாதிரி நம்ம போர்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன். த திங்ஸ் வி ஃபாலோ மீன்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ. த கான்டாக்ட் யூ ஹாவ் மீன்ஸ் ஜஸ்ட் பிளாக் ஹிம். முடிஞ்சால் டெலிட் பண்ணுறது, ஏன்னா அது வேஸ்ட், இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சே டு நோ ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் எனி திங்ஸ் இன் இட் ஃபார் யோர் டேஞ்சரிங் யுவர் லைஃப். சே நோ. இந்த மாதிரி டைமில் தான் படத்துலையும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் வச்சு சரக்கு அடிக்கலாம், மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் படத்தில் பார்த்தாலும் லவ் ஃபெயிலியர் ஆனாலே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, சரக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் காட்டி அதை க்ளோரிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னா அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிறதோ, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அடிக்ட் ஆகுறதோ உங்கள் லைஃப்பை நீங்கள் அழிச்சிக்கிறீங்க. அது தேவையே இல்லை. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு எந்த விதத்தையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்லப்போ அந்த எமோஷன் இன்னும் தான் உங்களுக்கு ஹைப் பண்ணி தரமே தவிர அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணாது. ஸோ ட்ரஸ்ட் மீ, நெவர் டச் த திங்ஸ், ஆல்கஹால், எனி திங்ஸ் எல்ஸ். உங்கள் உடம்புக்கு தீமை தர விஷயத்த செய்யணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்கள்கிட்ட பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள்கிட்ட முடியாது அப்படின்னு கரெக்டாக தான் சொல்கிறேங்க. அது உங்களை நல்லவனாக இன்னும் பெட்டரான பர்சனாக ஆக்க ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அதை தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட், லவ் யுவர் செல்ஃப், ப்ரையாரிட்டி யுவர் செல்ஃப். ஃபோர்த் ஸ்டெப் நம்ம அதுதான். எப்போது கடைசியாக நீங்கள் தனியாக படத்துக்கு போவீங்க? இல்லை உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம், இல்லை சேர்த்து வைக்கலாம். ஸோ வாட் எவர் திங்ஸ், உங்களுக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருக்கலாம் ரொம்ப தூரம். பட் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா தெரியும்? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வாங்குனீங்க, என்றைக்கு நீங்கள் கடைசியாக உங்களுக்காக எந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க? ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். லவ் யுவர் செல்ஃப் அண்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். அதுதான் ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லிசனிங் சேட் சாங். இருக்கிறதுலே மோசமான விஷயம் இதுதான். தனியாக சொல்லப்போனால் பாட்டு கேட்குறதுன்னு சொல்லப்போ சேட் சாங் இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அங்கே போயிடும். அங்கே போனால் தான் டிப்ரமேஷனுக்குள்ளே போயிடும். டிப்ரமேஷனுக்குள்ளே போயிட்டு அப்புறமா ஃபோக்கஸ் எதுலேயுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், வச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டாப் லிசனிங் சேட் சாங். சேட் சாங் கேட்காதீங்க. அதுவே நீங்கள் ஏஆர் ஃபேனாக இருக்கலாம், இல்லை யுவன் ஃபேனாக இருக்கலாம், யார் ஃபேனாக வேணால் இருக்கலாம். அவங்க சேட் சாங் மட்டும் போடல, நல்ல மோட்டிவேஷன் சாங்ஸும் அது அந்த மாதிரி சாங்ஸும் நீங்கள் கேளுங்க. உங்களை க்ரூம் பண்ணிக்கிற மாதிரி எல்லா விஷயமே பண்ணுங்கள். பிரேக்கப் ஆயிடுச்சு அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. பிரேக்கப்புக்கு அப்புறம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது சொல்லப்போனால். பிரேக்கப்ன்றது ஒரு
அந்த வலின்றது ஒரு ஃபியூயல் மாதிரி. அந்த ஃபியூயலை நீங்கள் யூஸ் பண்ணி க்ரோவும் ஆகலாம், லைக் ஆப்பிள் ஃபவுண்டர் மாதிரி. இல்லைனா வந்து அந்த ஃபியூயலை யூஸ் பண்ணி அந்த நெருப்புலேயே நீங்கள் அழிஞ்சியோ மொத்தமாக முடிஞ்சு போகலாம் உங்கள் சாப்டரே. ஸோ நெவர் லிசன் சேட் சாங்ஸ், நெவர். ஜஸ்ட் க்ரூம் யுவர் செல்ஃப் அண்ட் ஷோ ஹூ ஆர் யூ டு தட் கேர்ள் ஆர் பாய். அதுதான் வந்து 5th. 6th வந்து டாக் டு யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிஒன். சோஷியலைஸ் ஆகுங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறமே வந்து சேட் சாங் கேட்டுக்கிட்டு தனியாக இருந்துட்டு அப்படி இருக்கிறது தான் பிரேக்கப். நெவர் டூ தட். ட்ரஸ்ட் மீ. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவீங்க. டிப்ரெஷனுக்குள்ளே தான் போயிட்டு இது பண்ணுவீங்க. ப்ளீஸ் கோ டு யுவர் ஃபேமிலி அண்ட் கிவ் சம் டைம். அந்த பொண்ணோ பையனோ வரதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ. அந்த பொண்ணு பையன் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா அட்டென்ஷனும் கொடுத்துருப்பீங்க. இப்போது திரும்பி அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க, போய் அவங்கக்கிட்ட பேசுங்க. வீட்டுக்குள்ளேயே ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நோண்டிக்கிட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போனால் கூட ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நாட் அட் ஆல் யூஸ். ஜஸ்ட் சோஷியலைஸ் டு எவ்ரி ஒன். ஜாலியாக வெளியே போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணுங்கள். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தனியாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ரௌட் யார் கூடயாச்சும் பேசுங்க. அந்த மாதிரி சோஷியலைஸாக இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக வந்து பிரேக்கப்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இஸ் எ ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். லவ்ன்றா மட்டும் நீங்கள் உடனே போயிட்டு பார்த்தோன்னே லவ் வருது அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவங்கள பற்றி நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்குமே தவிர டக்குன்னு அந்த லவ் அது க்ரஷ் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். லவ்ன்றது அவங்களோட அவங்க பண்ணுற விஷயங்களாம் நீங்கள் அட்மையர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க பேசுகிற விதம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து தானே உங்களுக்கு லவ் வரும். அது ஒரு ப்ராசஸில் நீங்கள் பார்த்த உடனே இருக்கிற அந்த ஃபீலோ அப்புறம் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி கழிச்சு இருக்கிற ஃபீலோ உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் வந்து பிரேக்கப்போ. எடுத்த உடனே வந்து உங்களுக்கு கீழே ஆகணும்னா கண்டிப்பாக நடக்காது. இட்ஸ் டேக்ஸ் சம் டைம்ஸ். மந்த் ஆகலாம், இயர் ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹவு தே ஃபீல் அப்படின்ற பொறுத்து, அவங்க பாதிக்கப்படுத்திருக்க இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பி அ ப்ராசஸ். ஜஸ்ட் சில் அண்ட் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ்வே பண்ணாமலாம் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஒரு பவராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்கப்போட பெயினை அது எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பாருங்கள். ஸோ யூ ஹேவ் த ஜஸ்ட் ராக் மேன். நெவர் பி அ ஃபுல் அண்ட் ஃபெயிலியர் guy. Be rock and do something. Get the pain to make something else to work out. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 8th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேக் எ ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னால் தப்பாக சொல்ல. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வந்து விட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் வந்து ஏதோ ஒரு பையன் வந்து உங்களோட பெட்டராக இருக்கிறான், இல்லை அவங்க வீட்டில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலை அப்படின்னா வந்து இந்த பையன் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறான், இவன் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்ணி உங்களை விட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பர்சனோட நீங்கள் பெட்டராகி காட்டுறது தானே அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்குற பிக்கஸ்ட் ரிவெஞ்சாக இருக்கும். அந்த விஷயத்த பண்ணுங்கள். க்ரூம் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை வளர்த்துக்கோங்க. அவங்க கடைசியாக ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் கழித்து உங்களை பார்க்க சொல்லப்போ இந்த பையனை மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமான்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும். ரிவெஞ்ச் யுவர் செல்ஃப், தட் மேக்ஸ் ரிவெஞ்ச் தெம். அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டா உங்களை நீங்களே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற பிக்கஸ்ட் ரிவெஞ்சாக இருக்கும். நீங்கள் பெட்டராகிறது மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பிக்கஸ்ட் ரிவெஞ்ச். ஸோ பி பெட்டர், ஆல்வேஸ் க்ரோ யுவர் செல்ஃப். அதே மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணையோ அந்த பையனையோ அந்த கேரக்டர் அசிமினேஷன் பண்ணாதீங்க, திட்டாதீங்க, செய்யாதீங்க. ஜஸ்ட் கோ ஆன் அ ஃப்ளோ. உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நடந்துடும். அது ஒரு பிக்கஸ்ட் ரிவெஞ்சாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து நினச்சி கவலைவும் படாதீங்க. அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ வந்து சொல்லி கேரக்டர் அசிமினேஷனும் பண்ணாதீங்க. அது நல்லதே இல்லை. உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அது மட்டும்தான் நல்லது. அதுதான் வந்து நீங்கள் கொடுக்குற பிக்கஸ்ட் ரிவெஞ்சாக இருக்கும் ஓவர் ஆஃப் த டைம் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்புங்க. நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா அதோட பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏதோ ஒன்று பெருசாக நீங்கள் உங்களுக்கு கடவுள் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்புங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி அதை போனீங்கன்னா உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா பிலீவ் மீ
ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய இடத்துல போய் நிற்பீங்க. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை விட்டு போயிட்டா, அவள் இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நீங்கள் வந்து தப்பான வழியில் ட்ரக்ஸோ இல்லை தண்ணியோ அப்படின்னு அடிக்க நீங்கள் போயிட்டீங்கன்னா வளரவே மாட்டீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். தட்ஸ் த திங் டு மேக் யூ பி பெட்டர் பர்சன். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வர. அப்புறம் 10th ஒன் பார்த்தீங்கன்னா, ரீரைட் யுவர் ஸ்டோரி மேன். ரீரைட். உங்களோட இதுதான் உங்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்பலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கதை என்ன. இன்னும் முடியல, ரத்தம் ஒரு சொட்டு இருக்கிற வரையும் இந்த கதை ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ரீரைட் யுவர் ஸ்டோரி. யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த யுவர் ஸ்டோரி. அவன் சொன்னால் இவன் சொன்னாலாம் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கதை. நீங்கள் தான் ஹீரோ. இதுக்கப்புறம் இந்த கதை இப்படிதான் போகணும் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இவன் வந்து தோத்துட்டேன் செஞ்சுட்டேன் உன்னால் முடியாது எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஆல்வேஸ் பி ப்ரையாரிட்டி யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பி அ மேன், பி அ உமன் அண்ட் ரீரைட் யுவர் ஸ்டோரி. பிரேக்கப் தான் லைஃப் முடிஞ்சிச்சுலாம் இல்லை. பிரேக்கப் அப்புறம் ஒரு பெட்டர் லைஃப், சூப்பரான லைஃபே இருக்குது. அந்த லைஃபு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அந்த லைஃப் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் இந்த 10 ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் த சூப்பர் மேன், சூப்பர் உமன் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுற அவ்வளோ ஈஸி இல்லை. பட் இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், ஓவர் ஆஃப் த பீரியடில் யூ ஆர் த ராக் மேன். நீங்கள் வந்து எங்கேயோ இருப்பீங்க. யூ ஆர் த அப்படி இருந்த ஒருத்தன் இப்படி போனானா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ்னு. ஓவர் கம். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்புங்க. அவ்வளோதான். இந்த நிமிஷம் உங்களுக்கு வழி இருக்குதுல்ல, இதை நீங்கள் நம்பினா மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வழியிலேருந்து இதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லைனா அது போகாது. அதுக்கப்புறம் ரிமூவ் இன் எவ்ரி சோஷியல் மீடியா. உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இருந்துச்சா டெலீட் பண்ணுங்க. அப்படி முடியலையா ஒரு ஐடியில் போட்டுருங்க. போட்டு அதுக்குள்ளேயே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் சேட் இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. டெலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்டேட்ஸே நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்க மூலிமா இன்னும் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவீங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. உங்களை விட்டு போனவங்க அவங்க சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள். உங்களை பற்றி நினச்சா அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்களா? உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம், அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? வேணாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் திங் டு கிவ் த பிக்கெஸ்ட் ரிவெஞ்ச் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் லைஃப். அது மட்டும் பண்ணுங்கள். அண்ட் சே டு நோ டு ஆல்கோஹால். நெவர். இந்த பிரேக்கப்புன்னு இல்லை, பேசிக்காகவே அந்த ஆல்கோஹால், ட்ரக்ஸ் அது எந்த விஷயத்துக்குமே அக்செப்ட் பண்ணாதீங்க. சே டு நோ டு யோர் லைஃப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொன்னாலும் அந்த மாதிரி டைமில் இன்னும் ஏற்றி விடுவாங்க 4 பேர் வந்து அது பண்ணுறா இது பண்ணுறா. சே நோ. முடியவே முடியாது. இது உங்களுக்கு எந்த விதத்தையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. இன்னும் உங்களை ஃபெயிலியர் நோக்கி தான் உங்களை எடுத்துகிட்டு போகும். இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஸோ சே டு நோ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லவ் யுவர் செல்ஃப். அதுதாங்க முக்கியம். உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து இந்த வழியிலேருந்து பாதி உங்களுக்கு போயிடும். நீங்கள் யூ ஆர் த ஒர்த்தியஸ்ட் பர்சன் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்த்தி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இவங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், இவங்க அவ்வளோதான், நம்ம லவ்வுக்கு வந்து அவங்க வந்து கேப்பபிள் இல்லை, நம்ம அதோட பெட்டரான ஒரு திங், நம்மளுக்கு அதோட பெட்டரான ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்றனால தான் உங்கள் லைஃப்லேருந்து அவங்க போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கேர் பண்ணிருப்பீங்க அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் அவங்க விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கேப்பபிள் இல்லை, அவ்வளோதான், விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு பர்சன் லைஃப்பில் கிடைக்க போகிறேன். அண்ட் ஸ்டாப் லிசனிங் சேட் சாங்ஸ். நெவர் லிசன் சேட் சாங். சேட் சாங் கேட்கவே எது கேட்குறீங்க? சேட் சாங் கேட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் சேடாக தான் போவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெயினில் இருக்கிறீங்க. திரும்பி வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி சேட் சாங்கை கேட்டு திரும்பி நீங்களே உங்களை இது பண்ணிக்கிறீங்க. நெவர் லிசன் சேட் சாங்ஸ். ஆல்வேஸ் லிசன் நல்ல ஒரு வைப் கொடுக்குற மாதிரி ஒரு ஹாப்பியான சாங்கோ, இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சாங்கோ, அந்த மாதிரி சாங்கை கேளுங்க. தட்ஸ் மேக் யூ திங்க் பெட்டர். ஒரு நல்ல வேலை உங்களை எடுத்துகிட்டு போகும். சேட் சாங் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் வரும், உங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ நெவர் லிசன் த சேட் சாங்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டாக் டு யுவர் ஃபேமிலி. பேசுங்க, ஜஸ்ட் சோஷலைஸ். அதுதான். நெக்ஸ்ட் 7th ஒன், பிரேக்கப் இஸ் த ப்ராசஸ். அது நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னேன். அதே தான்.
ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ப்ராசஸில் போங்க. யூ டெஃபினெட்லி ஓவர் கம் திஸ் திங்ஸ் அண்ட் டேக் அ ரிவெஞ்ச், பெட்டர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பெட்டர் ஆக்கிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற பிக்கெஸ்ட் ரிவெஞ்ச், அவ்வளோதாங்க. அண்ட் ட்ரஸ்ட் அ ப்ராசஸ். நம்புங்க, கடவுள் நம்மளுக்காக ஒன்று வச்சுருக்காரு, நம்ம பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. ட்ரஸ்ட் அ ப்ராசஸ் அண்ட் யூ பி அ சக்ஸஸ்ஃபுல். யூ ஃபாலோ த எவ்ரி ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் மீன்ஸ் யூ ஆர் பி அ சக்ஸஸ்ஃபுல் உமன் அண்ட் மென். Trust the process. God will give the better person in your life and rewrite your story. அவன் வந்து உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இவன் இதுக்கப்புறம் வேலையாக மாட்டான், இப்படி யார் என்ன பேசுனேன் காது கொடுத்து கேட்காதுங்க. நம்புங்க, உங்களோட கதை நீங்கள் தான் ஹீரோ. உங்களோட கதையில் நீங்கள் ஹீரோவாக இருக்கணுமா, ஜோக்கராக இருக்கணுமா, வில்லனாக இருக்கணுமா அப்படின்னு எல்லாரையும் என்ன பேர் நீங்கள் தான். அதில் நீங்கள் ஹீரோவாக தான் இருப்பீங்க, ஹீரோ தான் நீங்கள். ஸோ நம்புங்க. மற்றவங்க வந்து உங்களை வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நீ வந்து எனக்கு இல்லைண்டா, அது வந்து அவனோட கதையில் அவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலு. அதனால நீங்கள் அது கிடையாது. உங்களோட கதையில் நீங்கள் என்ன ரோல் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள். இதுதான் நீங்கள் உங்களோட கதையில் ஹீரோ. ஸோ நெவர் 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 ட்ரஸ்ட் எனி ஒன். ஸோ அவன் வந்து இப்படி சொல்கிறான் அதனால நம்புறதா அப்படின்னு நம்மளே நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களோட கேப்பபிலிட்டி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரீரைட் யுவர் ஸ்டோரி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ பி அ பெட்டர் மேன் அண்ட் சீக்கிரமாக வந்து மூவ் ஆன் ஆகலாம் 10x ஸ்பீடில். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து பிரேக்கப்புக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி மூவ் ஆன் ஆகலை, இந்த விஷயம்லாம் வந்து நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மீ, ஹெல்ப் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிரேக்கப் ஆன ரீசெண்டாக பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பிரேக்கப்லேருந்து வெளியே வர முடியல மச்சான் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பாடுறா, இதை பார்த்தாச்சு புரிஞ்சிக்கோ, இவ்வளோதான்டா வாழ்க்கை, இது மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கெட்ஸ் யூ நியூ வீடியோ சூன். பாய்.